ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு வெண்டைக்காயோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான சைஸில் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காவை குழம்புல சேர்க்கும்போது வெண்டைக்காய் வெந்ததும் உடையாமையும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் குழம்புக்கு தேவையான தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம். நான் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். குழம்புக்கு மசாலா பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா வழுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க வழுவழுப்பு தன்மைலாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. அதில் இருக்க வழுவழுப்பு தன்மையும் போயிருக்கு. இதை வந்து இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளேட்டில் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அதே பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 4 பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன். மசாலா அரைக்கும் போது நான் வந்து சேர்த்துக்கல, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டோம் அப்படின்னா குழம்புக்கு நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளை வந்து சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த மசாலா சேர்க்குறதுனால குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் மசாலா சேர்த்துட்டு அதில் இருக்கிற பச்சை வாசம் போகிற வரைக்கும் மசாலா கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்ப வந்து நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு கொதித்த உடனே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெண்டைக்காய் வந்து வேகணும். குழம்புல போட்டதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் வந்து வேகும். ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் அந்த வழுவழுப்பு தன்மை போகிறதுக்காண்டி தான் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் குழம்பு கொதித்ததுமே நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு
இந்த மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் ரெடியாகி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பாருங்கள் நல்லா முழுசாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து முழுசாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு சூடான சாதத்தில் வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவிச்ச முட்டையோ இல்லைன்னா அப்பளமோ இதெல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.